பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை வாசிக்கிறேன். தேவனுடைய வசனத்தை தயவு செய்து தயவு கூர்ந்து கவனமாய் கேளுங்கள், கவனிங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20, 21 மற்றும் 22வது வசனங்கள். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரைக்கும், மன்னிக்கணும், 23 வரைக்குமான தேவனுடைய வசனங்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதீர்கள். மற்றபடி பிரயோஜனம் அற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாகும். நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது 3 முக்கியமானவர்களை எங்கு பார்க்கிறோம். முதலாவது நம்பர் 1 இஸ்ரவேல் ஜனங்கள். 2வது நம்பர் 2 தேவனாகிய கர்த்தர். 3வது நம்பர் 3 தீர்க்கதரிசியும் ஞானத்திற்கு காரணமாகிய சாமுவேல். 3 பேர் இங்கு இருக்கிறார்கள். இதிலே முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொன்னேன், 2வது கர்த்தர் என்று சொன்னேன். ஏன் கர்த்தரை 2வதாக சொல்லி முதலாவது ஜனங்களை சொன்னேன் என்று சொன்னால், இங்கு சாமுவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை விட, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை விட, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வார்த்தைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விருப்பமும் தான் இங்கு பெரிதா இருக்கிறத இந்த அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய வாய்ஸ் அண்ட் அவங்களுடைய கிரவுட் இதுதான் அங்கு மெஜாரிட்டியா இருக்கு. அதனாலதான் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள், 2வதாக நம்பர் 2 கர்த்தர், 3வதாக ஞானத்திஷ்டிக்காரனும் தீர்க்கதரிசியுமாக சாமுவேல் என்று சொன்னார். முதலாவதாக இப்போது ஜனங்களை குறித்து பார்க்கலாம். இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது, சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற முதல் வார்த்தையே பயப்படாதீங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? அந்த ஜனங்கள் செய்த பொல்லாப்பு ஏதோ ஒரு காரியத்துல அவங்க பயந்து போய் இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு இஸ்ரவேலர் தான், நாம் இன்றைக்கு திரள் கூட்டம் தான், நம்ம எல்லாம் ஒரு ஜாதி தான், நம்ம எல்லாம் ஒரு மொழிக்காரர்கள் தான், நம்ம எல்லாம் ஒரு நாட்டுக்காரர்கள் தான், நம்ம எல்லாரும் ஒரு நியாய விசாரிப்புக்காரனாக சாமுவேலுக்கு கீழானவர்கள் தான். ஆனாலும் நமக்குள் ஒரு சலனம் இருக்கிறது, நமக்குள் ஒரு பயம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் செய்தது பொல்லாப்பு என்று அவர்களுக்கு தெரிய வந்தது. அந்த பொல்லாப்பு என்றது தெரிய வந்ததுனால தான் அவங்க பயந்து போய் இருந்தாங்க. அந்த பயந்து போயிருப்பதற்கு என்ன காரணம்? அவர்கள் செய்த பொல்லாப்பு என்ன? வேதம் சொல்லுகிறது, அந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல, ஓ கர்த்தர் நல்லவே, அவங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று பிடிவாதமாய் கேட்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் கண்டிப்பாய் கட்டாயம் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அதுதான் தேவனுடைய பார்வையில ஒரு மிகப்பெரிய பொல்லாப்பாய் மாறினது.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கிறேன் 1 சாமுவேல் சோதரம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறது நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படி அல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். அப்ப இந்த ஒரு ராஜா ஆளணும் என்று அவர்கள் கேட்டதுதான் ஒரு பொல்லாப்பு. இப்ப அது பொல்லாப்பு என்று தெரிந்ததுனாலே ஜனங்கள் பயந்து போயிருந்தார்கள். அந்த பயந்த ஜனங்களை பார்த்துதான் இங்க சாமுவேல் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதீங்கள். இங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். இந்த ஜனங்கள் மீது 2 பேர் பரிதபிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அந்த 2 பேர் பரிதபிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், நம்பர் 1 கர்த்தர், 2வது நம்பர் 2 தேவனுடைய ஊழியக்காரன் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேல். இந்த 2 பேரும் ஜனங்கள் மேல் பரிதபிக்கிறார்கள். ஒரு கட்டம் வந்த போது ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, நீ அவங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். சோத்திரம், அவங்க சாமுவேலை உன்னை தள்ளவில்லை, கர்த்தராகிய என்னை தான் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவரை அங்கு புலம்புகிறார். அப்போ இவங்க கர்த்தரை பசுத்திரம் தள்ளினதாக கர்த்தரை வேண்டாம் என்று விட்டுவிட்டதை பார்க்கிறோம். 2வதாக சாமுவேல் ஒரு இடத்துல புலம்புறான், நான் யாருடைய மாட்டை எடுத்துக்கிட்டேன், யாருடைய கண்ணுக்குட்டி எடுத்துக்கிட்டேன், யார்கிட்ட திருடுன, எந்த பொருள் எடுத்துக்கிட்டேன், நான் உங்களுக்கு உண்மை இருக்கிறேன் சொல்லுங்க. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பொல்லாப்பு எவ்வளவு பெரிதா இருந்தது. ஒரு பக்கத்துல ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள், மறுபக்கத்துல கர்த்தரையே புலம்ப வைத்தார்கள், 3வது தம்முடைய ஊழியக்காரனையும் புலம்ப வைத்தார்கள். இங்க ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது, கவனிங்கள். இந்த ஜனங்கள் என்னதான் கர்த்தரை புலம்ப வச்சாலும், ஊழியக்காரனை சோத்திரம் வருத்தப்பட வச்சாலும், அந்த கர்த்தரும் அந்த ஊழியக்காரரும் மீண்டும் அந்த ஜனங்கள் மீது பரிதவிக்கப்படத்தக்கவர்களாகத்தான் இருக்கிறார்கள், பரிதாபம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்துல நிறைய தேவ பிள்ளைகள் இஷ்டமான ஊழியர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள், விருப்பமான ஊழியங்களுக்கு பின்னாக செல்லுகிறார்கள், தனக்கு சாதகமானவர்களை தனக்கு தகப்பனாகவும் தனக்கு ஆலோசனை நியமித்துக் கொள்ளுகிறார்கள். இது பெற்றெடுத்த ஆவிக்குரிய தகப்பனுக்கும் அந்த தகப்பனுக்கு இவர்களை கொடுத்த தேவனுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது. ஆனாலும் அந்த தேவனும் ஊழியக்காரர் என்ன செய்கிறார்கள், ஜனங்கள் அப்படி தப்பு செய்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அதைத்தான் இந்த 20ஆம் வசனத்திலே சாமுவேல் சொல்லுகிறார், பயப்படாதீங்கள் என்று முதலாவது சொல்லுகிறார். நீங்க செய்த பொல்லாப்பின் நிமித்தம் பயப்படாதீங்கள், நீங்க செய்தது தவறுதான், ஆனாலும் அந்த தவறை தேவனாகிய கர்த்தர் மன்னிக்கிறார், ஊழியக்காரனாகி நானும் மன்னிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஜனங்களை பார்த்து அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். எனக்குன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பயப்படாதிருங்கள் அல்லது பயப்படாதேயுங்கள், சோத்திரம், அந்த பயப்படாதேயுங்கள் என்றால் அது என்ன அர்த்தம், அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த பயப்படாதீங்கள் என்று சொன்னா அதுக்கு ஆண்டவருடைய ஒரு அழகான விளக்கத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 17:7. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டி, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். இந்த பயப்படாதீங்கள் என்றால் என்ன அர்த்தம்? பயந்து போயிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தொடுகிறார் என்ற அர்த்தம். மத்தேயு 17:7. பயந்து போயிருக்கிறவர்களை கர்த்தர் தொடுகிறார் என்ற அர்த்தம். இந்த காலை வேளையிலே இந்த கிருபையுள்ள இருட்டோட ஜபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எதை குறித்து பயந்து போயிருக்கிறீர்கள்? ஒருவேளை பாவ உணர்வு அடைந்து நான் இந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா இப்படி ஒரு பொல்லாப்பு செஞ்சிட்டேன் என்கிற ஒரு உணர்வு வந்ததா? அல்லது தேவனுக்கு எதிராக நான் இப்ப ஒரு காரியத்தை செய்துவிட்டேன் என்கிற பாவ உணர்வு வந்ததா?
அல்லது தேவனுடைய பிள்ளையா இருந்தும் எனக்குள் ஒரு மறைவிடம் காணப்படுகிறது என்கிற வருத்தம் இருக்கிறதா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி பயப்படாதீங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் பயப்படக்கூடாது என்று சொன்னால், அவர் உங்களை தொட ஆரம்பித்து விட்டார். யார்? நீங்கள் யாரை கர்த்தர் என்று சொல்லுகிறீர்களோ, யாரை தேவன் என்று சொல்லுகிறீர்களோ, யாரை ஆண்டவரும் பரிசுத்தர் என்று சொல்லுகிறீர்களோ, அவரே உங்களை தொட ஆரம்பித்து விட்டார். அப்ப அடுத்து என்னதையா செய்யறது அப்படின்னா, அந்த மத்தேயு 17:7 சொல்லுகிறது, எழுந்திருங்கள் என்று இயேசு சொன்னார். நீங்க பயந்தது போதும், பயந்து கொண்டு இருந்தது போதும், அந்த பயத்தை விட்டு எழுந்திருங்கள். விழுந்த இடத்திலேயே அப்படியே கடந்துகிட்டே இருந்தாக்கா அடிப்பட்ட காயம் வலிக்கதான் செய்யும். விழுந்த இடத்தை விட்டு ஏஞ்சிட்டாக்கா நடக்கணும்னு தோணும், அப்புறம் அங்கிட்டு கடக்கணும்னு தோணும். நீங்க நடக்கவும் கடக்கவும் ஆரம்பிச்சுட்டாக்கா கீழே விழுந்ததும் மறந்து போய்விடும், அடிப்பட்ட காயமும் பெரிதா இருக்காது. அதை விட்டு பயந்து போன காரியத்துல பிடித்து கொண்டு அதிலேயே இருப்பீர்கள் சொன்னால் அந்த பயம் உங்களை விட்டு நீங்காது. இன்றைக்கு காலையிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஆவியில் இருக்கிற பயத்தையும் உங்க சிந்தனையில் நிறைத்திருக்கிற பயத்தையும் உங்களை விட்டு எடுக்க விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார் மத்தேயு 17:7 படி பயப்படாதீங்கள் என்று சொல்லிவிட்டு எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஏன் மனுஷனுக்கு பயப்படுறீங்க? அதை விட்டு எழுந்திருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொடுக்கும். அப்ப மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தருக்கு பயப்படும். மனுஷனுக்கு பயந்தா கண்ணி என்கிற வலையில சிக்குவி, கர்த்தருக்கு பயந்தா ஞானம் என்கிற அறிவு உண்டாகும். அப்போ பயப்படாதிருக்க. சரி, இந்த பயப்படாதிருக்கிறவர்களை ஆண்டவர் ஒன்று தொடுகிறவராயிருக்கிறார், 2வது எழுந்திருக்கப்படுகிறவராயிருக்கிறார், 3வது ஆண்டவர் இந்த பயப்பட்டவர்களை குறித்து கொடுக்கிற அழகான இன்னொரு வசனத்தை பாருங்க. சகரியாவின் புஸ்தகம், சகரியா 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதே. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள். ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன துரோகம் பண்ணினாலும், என்ன விரோதம் பண்ணினாலும், எந்த விதமான பொல்லாப்பை நடப்பித்தாலும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அந்த சகரியாவின் புஸ்தகம் 8:15 படி நான் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்பவும் நினைத்து விட்டேன், நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. நான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறேன். ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். 2வது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை செய்ய போகிறேன். இந்த காலையிலே கர்த்தர் அழகான வார்த்தையை கொடுக்கிறார்னா, இது வானத்தில் யோசத்துடன் சிலம்பம் பண்ணுகிற வார்த்தை அல்ல, இது கர்த்தரிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து உங்க வாசல்ல வைக்கும். சூத்திரம், கர்த்தர் நல்லவே. அந்த நன்மை உங்க வீட்டை நிரப்பும், அந்த நன்மை உங்களுக்கு உண்டாகும். சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறதை போல கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்ற வார்த்தையின்படி அந்த நன்மை கர்த்தரால் உங்களுக்கு வரும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதேயுங்கள், நீங்கள் பயப்படாதேயுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதே. சரி, இந்த சாமுவேல் சொன்ன 2வது வார்த்தை என்ன? அந்த 1 சாமுவேல் அதே 12ஆம் அதிகாரம்
அதே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் என்று சொல்லுது. முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த சேவியுங்கள் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனை சேவிக்கிறது என்பது கர்த்தர் நல்லவர், அது மகா பாக்கியத்துக்கும் மகா சேமத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போகக்கூடியதா இருக்கிறது. அப்ப சேவியுங்கள் என்ற வார்த்தை கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, முதலாவது பயப்படாதிரு. இரண்டாவது நாம் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அந்த கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் மாறுவது என்பது என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அப்ப சேவித்தல் என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறிக்கிறது. தேவனுக்கு முன்பாய் நடுங்கி அவருக்குள் சந்தோஷப்படுவதை குறிக்கிறது. அதுதான் கர்த்தரை சேவிக்கிற சேவை. அப்போ இங்கு 2வது சாமுவேல் சொல்லுகிறான், நீங்கள் முழு இருதயத்தோடும் சோத்திரம் கர்த்தரை சேவியுங்கள். அப்படி என்ன அர்த்தம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கு, ஆனா சமயத்துக்கு சமயம் மாறிடுறீங்க, தேவ பயத்தை விட்டுறீங்க. அதனால முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுங்க. முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு பயப்படும். சரி, கர்த்தருக்கு பயப்படுவது என்பது சரிதான். முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு பயப்படுவது எப்படியா? அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரோ அவர்கள் ஒரு நாளும் ஒரு காலம் மனிதர்களை கண்டு பயப்பட மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரோ அவர்கள் ஒரு நாளும் ஒரு காலம் நெருக்கடியை கண்டு பயப்பட மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரோ அவர்கள் ஒரு நாளும் ஒரு காலம் தனக்கு வருகிற பிசாசின் சோதனையை கண்டு பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. இந்த பிசாசின் சோதனை ரொம்ப நேரம் நிக்காது, கொஞ்ச நேரத்துல அது ஒண்ணுமில்லாம போயிடும். இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிக்காது, அது இன்னைக்கு தீர்ந்து போயிடும். இந்த பிரச்சனை பெருசா ஒன்னும் பாதிக்காது. ஏன்னா நான் கர்த்தரை சேவிக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுறேன், அதனால இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது என்று சொல்லி ஒரு தைரியத்தை கொடுக்கும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதுதான் கர்த்தரை சேவிக்கிற சேவைக்கு ஏற்ற பலன். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். கொஞ்ச நாள் இந்த இருட்டோட ஜெபம், அடுத்த கொஞ்ச நாள் இன்னொரு ஆன்லைன் ஜெபம், கொஞ்ச நாள் இந்த SSK ஊழியக்காரன், கொஞ்ச நாள் அப்புறம் இன்னொரு போதகர். இப்படி அடிக்கடி இடம் மாறாதீர்கள், அடிக்கடி ஊழியம் மாற்றாதீர்கள், அடிக்கடி போதகர்களை மாற்றாதீர்கள். நீங்கள் இடம் மாறுவதும் ஊழியம் மாற்றுவதும் போதகர்களை மாற்றுவதும் அது உங்களுக்கு சுகமானது கிடையாது. அதுவே ஒரு நாள் உங்களை சிக்கலில் கொண்டு போய் மாட்டிவிடும். அப்போ தேவன் உங்களை எங்கே இணைத்தார்? எந்த ஊழியத்தோடு கர்த்தர் வைத்தார்? எங்கே தேவனுடைய சத்தியம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது? வேதத்தின் மகத்துவங்கள் எங்கே விளக்கப்படுகிறது? கர்த்தரை அல்லாமல் வேறு எதுவும் இல்லாமல் கர்த்தரை மாத்திரம் காண்பிக்கிறவர்கள் யார்? அங்கே நீங்கள் சேவியுங்கள், அங்கே நீங்கள் சேவியுங்கள், அங்கே நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள், அங்கே நீங்கள் அன்பு கூறுங்கள்,
அங்கே நீங்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அங்கே உங்கள் பாரங்களை துக்கங்களை சொல்லுங்கள். அவர்களோடு நன்மையை கலந்து கொள்ளுங்கள். அப்படி செய்தால் தேவன் சொல்லுகிறார், ஓ உங்கள் நிலைமை கர்த்தர் நல்லவே, அது கர்த்தரை பயத்துடனே களி கூறுவதற்கு ஏதார். அந்த தேவன் உங்களை களி கூற பண்ணுவார். அவர் உங்களை கர்த்தர் நல்லவே மகிழ்ச்சி அடைய செய்வார். ஒரு 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 நாளாகமும் 30:8. கர்த்தர் சொல்ற வசனத்தை அப்படியே சொல்லிவிடுகிறேன். 2 நாளாகமும் 30:8. இப்போதும் உங்கள் பிதாக்களை போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். அல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவே. ஓ உங்கள் பிதாக்களை போல இருதயத்தை கழுத்தை கடினப்படுத்தாதீர்கள். கர்த்தர் சேர்த்தது எங்கே? கர்த்தர் இணைத்தது எங்கே? கர்த்தர் வைத்தது எங்கே? கர்த்தர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? யார் மூலமாய் கடிந்து கொள்ளுதல் வருகிறது? யார் மூலமாய் வெளிப்பாடு வருகிறது? யார் மூலமாய் தரிசனம் வருகிறது? யார் மூலமாய் வார்த்தை வருகிறது? அந்த இடத்திலே நீங்கள் சேவிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு மாறும். நீங்க எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, இன்க்ளூடிங் எஸ்எஸ்கே சாமுவேல். எஸ்எஸ்கே சாமுவேல நல்ல பணத்தினால நிரப்பணும், நல்ல சந்தோஷத்தினால நிரப்பணும், அவருக்கு ஓசத்து பிரியமா நடக்கணும் நினைக்கவே வேண்டும். எந்த மனுஷனையும் நீங்க பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 நாளா 30:8 சொல்லுகிறோம், கர்த்தரை மட்டும் சேவிங்க. ஆண்டவரை மட்டும் சேவித்து ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் வைத்த இடத்திலே கர்த்தர் வைத்த ஐக்கியத்திலே நிலைத்திருக்கும் போது ஓ தேவனுடைய உக்கிரமான கோபம் மாறும். அப்போ உங்களுக்கு சேமம் உண்டாகும். அப்போ உங்களுக்கு தயை உண்டாகும். இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சாமுவேல் முதலாவது சொன்னார், பயப்படாதீங்கள். 2வது சொன்னார், முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவியுங்கள் என்று சொன்னார். 3வதாக இந்த சாமுவேல் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்ன அழகான வார்த்தை என்ன? 22வது வசனம். 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆமென். இந்த சாமுவேல் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, தேவன் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு அழகான ஒரு உறுதி, எவ்வளவு ஆணித்தரமான ஒரு சத்திய பிரமாணத்தின் வார்த்தை. சாமுவேல் சொல்லுகிறார், இஸ்ரவேலே ஜனங்களே கவலைப்படாதீங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவரை ஒருவர் கைவிட்டு விடுவது என்பது சர்வ சாதாரணமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கணவன்மார் மனைவிகளை கைவிடுகிறார், மனைவிமார் புருஷன்களை கைவிடுகிறார்கள். எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளை பராமரிக்க வசதி இல்லை என்ற காரணத்தினால பிள்ளைகளை கைவிடுகிறார்.
நம்பி வந்த சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்களை கைவிடுகிறார்கள். இந்த நிலைமையில தான் இன்னைக்கு அதிகாலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்த உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார் தெரியுமா? அந்த 1 சாமுவேல் 12:22 சொல்லுகிறது, தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அப்போ இங்க நீங்க கொஞ்சம் உங்களை பரீட்சித்து பாருங்க, உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று வசனம் சொல்லுதுன்னாக்கா, நீங்க அவருடைய ஜனமா இருக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் கவனி. அவருடைய ஜனம் போல உங்களுடைய ஜீவியம் இருக்கிறதா என்பதை கவனிங்க. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ அந்த வசனம் சொல்வது கைவிட மாட்டார். அவர் கைவிட மாட்டார் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம், எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம். எரேமியா 3:31-32. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். எனக்கன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற 3வது வார்த்தை, முதல் வார்த்தை நீங்க பயப்படாதீர்கள். 2வது வார்த்தை நீங்க சேவியுங்க. 3வது வார்த்தை, அவர் உங்களை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார் என்றால் என்ன அர்த்தம்? தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்ற அர்த்தம். அதுதான் புலம்பல் 3:31-32 பார்க்கும். தமது கிருபையின்படி, தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆம், இந்த காலை வேளையிலே என் அன்பு தேவ ஜனங்களும் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஆகிய உங்களுக்கு அல்லது உங்கள் மீது என் ஆண்டவர் தம்முடைய கிருபையின்படி இறங்குகிறவராய் இருக்கு. கிருபையின்படி இறங்குகிற கர்த்தராய் இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நம்ம ஊழியத்தின் மூலமா கரங்கொடுக்கும் ஊழியத்தை ஒவ்வொரு மாசமும் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் செலவழிச்சு இதெல்லாம் ஏன் பண்றோம்? இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு இவ்வளவு பணத்தை சம்பாரிச்சு காணிக்கைகளை வாங்கி எங்கோ இருக்கிறவங்களை போய் பார்த்து நம்ம செய்யணுமா அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கைவிடவில்லை. அதனால நாம் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் இறங்க வேண்டும். அதனால தான் இந்த ஊழியத்தை செய்யும். நம்மை ஆண்டவர் கைவிடவில்லை. நாங்க நல்லா இருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு அன்பு கொடுக்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு பாட்டு கொடுக்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு பிரசங்கம் கொடுக்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு ஆயுச கொடுக்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு தீர்க்காயுச கொடுக்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு வெளியே நல்ல தரிசனத்தை கொடுக்கிறாரு. இது எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறாரு. அதனால எங்க ஆண்டவர் எங்களை கைவிடல. எங்க ஆண்டவர் எங்களை கைவிடாததுனால இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது. அதனால நாங்க என்ன பண்றோம்? உங்களுக்கு நாங்க இறங்குறோம். கஷ்டத்தில் இருக்கிற உங்களுக்கு இறங்குறோம். வனாந்தரத்துல வாழ்ற உங்களுக்கு இறங்குறோம். கூடையிலையும் குடிசையிலையும் கீத்துக்கு கீழையும் பண ஓலைக்கு கீழையும் காஞ்சிட்டு உங்களுக்கு இறங்குறோம். அப்போ தேவன் கைவிட மாட்டார் என்றால் என்ன அர்த்தம்? தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்றார். கர்த்தருடைய ஊழியக்காரராக நான் சொல்றேன்,
இந்த இவ்வளோ பெரிய ஊழியத்தை கர்த்தர் நல்லவன். அதிகாலை 3 மணிக்கு நடத்துறதுக்காக 2 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு தலை செய்வி பவுடர் போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஃப்ரெஷ் ஆகி அப்படி வந்து கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து 3 மணிக்கு டான் ஆரம்பிச்சு தீர்க்க தரிசனம் சொல்லி சொந்த சாட்சி சொல்ல வச்சு இடைவிடாம மூச்சு விடாம இவ்வளவு கத்துறேன். இவ்வளவு கத்தி இந்த ஊழியத்தை செய்யறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் என்னை ஆண்டவர் கைவிடவில்லை, என்னை ஒரு ஊழியக்காரனாக மதித்து வைத்திருக்கிறார். அதற்கு நான் காட்டுகிற ஒரு நன்றி விசுவாசம்தான் என் ஜனங்களாகிய உங்கள் மீது நான் கிருபையாய் இறங்குவது. எனக்கு ஒரே ஒரு பாரம் தான், எப்படியாக நம்முடைய ஜனங்களுக்கு சத்தியத்தை தெளிவா போதிக்கணும். வேதத்தின் ஆழத்தை எடுத்து யாரும் பிரசங்கம் பண்ணாத பிரசங்கத்தை பண்ணணும். இந்த வசனத்தை வச்சு இப்படி பேச முடியும் சொல்லி தரணும். இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது கண்களை திறக்கணும். இந்த ஜனங்களுக்காக நம்ம பரிதவிக்கணும். இந்த ஜனங்களுக்காக நம்ம பாரப்படணும். இந்த ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கணும். இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த ஜனங்களுக்காக முழங்கால் படியிடணும். இந்த ஜனங்களுக்காக கையை உயர்த்தணும். இந்த ஜனங்களுக்காக தேவனிடத்துல அங்கலாய்க்கணும். இந்த ஜனங்களுக்காக ராத்திரி ஆனாலும் பகலானாலும் ஊழியம் செய்யணும். இப்படிப்பட்ட உங்களை குறித்த ஒரு பெரிய பாரத்தை எனக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணமே, தேவன் என்னை கைவிடவில்லை என்பதுதான் ஆதாரம். அப்ப உங்களை கைவிடவில்லை என்று சொன்னால் நீங்களும் இறங்குங்கள். தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறார் என்று சொன்னால் இல்லாதவர்களுக்கு, நிர்வாணிகளுக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, ஆதாரம் இல்லாதவர்களுக்கு, வாய்ப்பில்லாதவர்களுக்கு இறங்குங்கள். அந்த இரக்கம் தாங்க தேவன் கைவிடவில்லை என்பதற்கான ஆதாரம். நான் போட்டிருக்கிற செருப்பு 4000 ரூபாய் செருப்பா இருக்கலாம். நான் போடுற ட்ரெஸ் 28,000 ரூபாய் ட்ரெஸ்ஸா இருக்கலாம். நான் போற வண்டி 28 லட்சமா இருக்கலாம். அதெல்லாம் எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் இங்கு கேள்வி கிடையாது. நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் இந்த அளவுக்கு ஒரு விசுவாசியா இருக்கிறேன், நான் இந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன்னா தேவன் என்னை கைவிடவில்லை. அதைத்தான் சாமுவேல் சொல்லுகிறான். அந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார் என்று சொன்னால் புலம்பல் 3:31-32 சொல்லுகிறபடி தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்குகிறார் என்றார். கொஞ்சம் யோசி. ஒரு பக்கத்துல தேவன் உங்களை கைவிடலை, இறுக பிடிச்சிட்டு இருக்கார். ஆனா நீங்க யாருக்கு மனம் இறங்குறீங்க? யாருக்கு மனம் இறங்குறீங்க? யாருக்கு தயை பாராட்டுறீங்க? எத்தனை பேரை தூக்கி விடுறீங்க? எத்தனை பேருக்கு ஆதரவா இருக்கிறீங்க? இன்று முதல் நம்மை கைவிடாத தேவனுக்காக நாம் மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடைசியாக இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கட்டம் வந்தபோது அவன் மனம் உடைந்து ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான்? 23வது வசனம் 1 சாமுவேல் 12:23 சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தாங்க ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் தேடுகிறார். மன்னிக்கணும், ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் தேடுகிறார் என்கிற வார்த்தையை விட இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களைத்தான் தேவ ஜனங்க விரும்பணும், தேவ ஜனங்க தேடணும். நமக்காக விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியக்காரன் எங்கே இருக்கிறான்? நமக்காக கண்ணீர் வடிக்கவும் நமக்காக ஜெபிக்கவும் தக்க ஒரு தேவ மனுஷனோ ஒரு தேவ மனுஷியோ எங்கே இருக்கிறார்கள்?
ஓ, அது மாத்திரமல்ல, அந்த சாமுவேல் ரொம்ப பாரத்தோடு சொல்லுகிறார், நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆம், இன்னைக்கு வழியை காட்டக்கூடிய ஊழியக்காரர்கள் ரொம்ப 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 குறைவு. என்ன சொல்றாங்க? எங்கள்கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்காக பரிந்து பேசுவோம். இங்க வாங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் வேண்டவே வேண்டாம். நீங்க வழிய மட்டும் காட்டுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, பாதுகாப்பாய் ஜீவிக்க, கர்த்தரை மற்றும் சேவிக்க, ஆண்டவருடைய பிள்ளையாய் கடைசி வரைக்கும் உறுதியாய் வாழ நீங்க வழிய காமிச்சா போதும். நல்ல ஒரு ஊழியக்காரன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஊழியக்காரன் ஜனங்களுக்கு தெளிவாய் நன்மையை போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ஜெபிக்கிறவர்களும் போதிக்கிறவர்கள் தான் இன்னைக்கு சபைகளுக்கு தேவை, ஜனங்களுக்கு தேவை, ஐயோ மக்களுக்கு தேவை. ஐயா, இன்னைக்கு தேவ சமூகத்திலே தன்னுடைய ஆட்டுக்காகவும் ஆட்டுக்குட்டிக்காகவும் அங்கலாய்க்கிறவர்கள் இல்லை. இயேசுவானவர் சொன்னார், ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதுல ஒரு ஆடு வழி தவறி போனது. அவன் பார்த்தான், 99 ஆட்டை ஒரு இடத்துல பாதுகாப்பா விட்டுட்டு காணாமல் போன ஆட்டை தேடி அதை தன் தோளின் மேல் போட்டு கொண்டாட. ஒரு நல்ல தேவ மனுஷன் என்றால் ஜனங்களுடைய பாரத்தை தோளில் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜனங்களுடைய இடுக்கனை, ஜனங்களுடைய வேதனையை தன் தோளில் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சாமுவேல் அப்பட்டமான முறையிலே பச்சையாக சொல்லுகிறான், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். ஆனபடி நான் ஒன்று செய்வேன், நன்மையும் செம்மையுமான வழியை உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். இப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷருடைய அடைக்கலங்கள் நமக்கு கிடைப்பதாக, இப்படிப்பட்ட தேவ மனுஷருடைய தயவும் தாட்சணியமும் நமக்கு கிடைப்பதாக. உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்கள் யார்? உங்களுக்காக அழுகிறவர்களும் பாரப்படுகிறவர்கள் யார்? உங்களுடைய பாரத்தை தன்மேல் தன் தோளிலே சுமக்கிறவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியை தூக்கி தோளி மேல் போடுகிறவர்கள் தேவை. காயம் கட்டுகிறேன் என்று சொல்லி அடிக்கிறவர்களும், நடத்துகிறேன் என்று சொல்லி காலை முறிக்கிறவர்களும், உன்னை திருத்துகிறேன் என்று சொல்லி புண்ணையும் வேதனையும் உண்டாக்குகிறவர்கள் அல்ல. நமக்காக ஜெபிக்கிற ஒரு மெய்ப்பன், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்காக பரிதபிக்கிற ஒரு மெய்ப்பன், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்கு நன்மையும் செம்மையுமான வழியை காண்பிக்கிறவன், நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி நல்ல வழியை காட்டினவன் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை பின்பற்று, அந்த இயேசுவை பின்தொடருங்க, அந்த இயேசுவோடு கூட நடங்க. அப்ப நன்மையும் செம்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ரகிதினி ஹந்தி கத்து டமாத்து டாக்கா தீரா ஷகக்கு ரீ கலாக்காத்த. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஒன்று, நீங்கள் பயப்படாதீங்க. 2வது, நீங்கள் சேவியுங்கள். 3வது, உங்களுக்காக மூன்றாவதாய் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். 4வதாக, ஊழியக்காரனாக நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்வேன். 5வதாக, நான் உங்களுக்கு நன்மையும் செம்மையுமானதை போதிப்பேன். எனக்கன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய கடமையை நிறைவேற்றி வைத்தார். ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேல் தம் கடமையை சொல்லிவிட்டார், நிறைவேற்றி விட்டார். இன்னைக்கு இருட்டோடு ஜெபத்துக்கு வந்து நீங்க உங்களுடைய தீர்மானம் என்னவாய் இருக்கிறது? நீங்க எடுக்கிற முடிவு என்னவாய் இருக்கிறது? உங்களுக்காக விண்ணப்பப்பட்ட நன்மைகளை போதிக்கிற
செம்மையானதை காட்டுகிற அந்த தேவ மனுஷனோடு, அந்த தேவனுடைய ஊழியத்தோடு செம்மையான இருதயத்தோடு பின்தொடர்கிறேன். ஓ சுத்திர பொல்லாப்பு செய்யாதவர்களாய் நிலைத்து நிற்கிறீர்கள். ஓ கைவிட மாட்டார் என்று சொன்னால் மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறார் என்று அர்த்தம் அல்லவா? நீங்கள் மனம் இறங்குகிறவர்களா? தரித்திரர்களுக்கும் பஞ்சம் பிழைக்கிறவர்களுக்கும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கும் வெயிலிலும் பனியிலும் நனைந்து கிடக்கிறவர்களுக்கும் இரக்கம் பாராட்டுகிறவர்களா இருக்கிறீர்களா என்பதை யோசியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தின் இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. இந்த ஜனங்களோடு சாமுவேல் இருந்தால், சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். இங்க 3 கூட்டத்தை பார்க்கிறோம். ஒன்று கர்த்தர் என்கிற பரிசுத்த கூட்டம், 2வது ஊழியக்காரன் என்கிற பரிசுத்த ஆசாரிய கூட்டம், 3வது ஜனங்கள் என்கிற மசுத்திர கூட்டம். இந்த கர்த்தரும் ஊழியக்காரனும் ஜனங்களும் இப்படி ஒன்றோடு ஒன்று கட்டப்பட்டு விட்டார். ஜனங்களோடு சாமுவேல் இருந்தான், சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். அதே போல் கர்த்தரோடு சாமுவேல் இருந்தான், சாமுவேலோடு ஜனங்கள் இருந்தார்கள். ஓ கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நின்றது சாமுவேல். ஜனங்கள் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லுகிறார், ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லுகிறார். மேலே இருக்கிற கர்த்தருக்கும் கீழே இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு குற்றமற்றவனா இந்த மனுஷன் காணப்பட்டான். ஓஹோ, ஒரு குற்றமற்றவனா இந்த மனுஷன் காணப்பட்டான். அதனாலதான் அவனை குறித்து ஞான திருஷ்டிக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ஞானத்தினாலேயே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிறவன், ஞானத்தினாலேயே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிறவன். இப்படிப்பட்ட சாமுவேல்களை, ஓ தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக நிற்கிற நல்ல சாமுவேல்களை, தீர்க்கதரிசிகளை கர்த்தர் உங்களுக்கு தகப்பனும் மெய்ப்பனுமாய் கொடுப்பாராக. அப்படிப்பட்ட ஆசாரியர்களால் உங்களை நடத்துவாராக. ஓ கர்த்தரை சேவியுங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறேன், நானும் உங்களுக்கு நன்மையும் செம்மையுமானதை போதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒரு இரக்கமுள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து நிறைய சிந்தித்து கொண்டே யோசித்து கொண்டே இருக்காதபடிக்கு, எடுத்த முடிவை திரும்ப திரும்ப பரிசோதிக்காதபடிக்கு எடுத்த முடிவை நிறைவேற்றுகிற இரக்கத்தின் இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஓ சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், 1 பயப்படாதீர்கள், 2வது கர்த்தரை மட்டுமே சேவியுங்கள், 3வது அவர் உங்களை கைவிட மாட்டார், 4வது நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்வேன், 5வதாக நான் உங்களுக்கு நன்மையும் செம்மையுமானதை போதிப்பேன். இந்த 5 வார்த்தையின் பிரமாணங்களை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அவர் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்கும், அவர் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார், அவர் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் காணப்படுவார், தகப்பனாய் இரக்கத்தின் கர்த்தராய் வெளிப்படுவார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31-32வது வசனத்தின்படி ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்கு, அவர் மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்குவார். இரும்பு போன்ற காரியங்கள் களிமண்ணை போல வளைந்து கொடுக்க போகிறது. இரும்பு போன்றிருக்கிற செயல்கள் களிமண்ணை போல வளைந்து கொடுக்க போகிறது. இதுவே தேவன் உங்களுக்கு இறங்குகிறார் என்பதற்கு ஆதாரம். உங்களை அலைக்கழித்துக் கொண்டிருந்த இருதய குழப்ப
சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. அடைக்கப்பட்டதும் மூடப்பட்டதுமான நன்மைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சாக்கு பையின் வாயில்கள் திறக்கப்படுகிறது. சாக்கு பையின் வாயில்கள் திறக்கப்படுகிறது. இனி அந்த நன்மையும் கிருபையும் உங்களை விட்டு விலகாது. நீங்கள் அதை காண்பீர்கள், அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இரக்கமுள்ளவர்களாய் காணப்படுங்கள். இரக்கத்தை விதைக்கிறவர்களாய் காணப்படுங்கள். இரக்கத்தின் தேவன் உங்கள் தேவனாய் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.